ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹலோ எம்எஸ்எப். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் எனக்கு 3 days ஹாலிடேஸ் இருந்துச்சு காலேஜு. நான் அதனால் காலையிலேருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வேக்கப் ஆனதுமே பெட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே மார்னிங் டீ ஆர் காஃபியால் தான் அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போயுமே டீ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு டீ இல்லாத இந்த டேவே இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அன்றைக்கி டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு எங்கள் மம்மி தோசை வித் சட்னி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ தோசை என்ன குட்டி குட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொஞ்சம் குட்டி குட்டி தோசையாக செஞ்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அன்றைக்கி லஞ்சுக்கு ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நானும் எங்கள் மம்மியும் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ நம்ம மார்னிங்கே போயிட்டோம் அப்படின்னா அங்கே நல்லா ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். லைக் அதை உயிரோடவே நமக்கு கொடுப்பாங்க. அன்றைக்கி இந்த பெரிய கெண்டை மீன் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்படியே வாங்கிட்டு வரும்போது இந்த ரோஸ் பார்த்தோம். நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு 2 ரோஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அங்கே எல்லா கலர்ஸ்லேயுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் எந்த கலர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக ஒரு லைட் எல்லோ கலர் அண்ட் இந்த மாதிரி ஒரு லைட் பிங்க் கலரும் எடுத்திருந்தோம். வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி லஞ்ச் மெனு மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தோம். சைட் பை சைடு ஃபிஷ் குழம்பும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. டே எனக்கு நிறைய அசைன்மெண்ட் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. சரி அதெல்லாம் இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம மேக்ஸிமமாக இப்போ வீக்கெண்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டா தான் நமக்கு வீக் டேஸில் கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் இப்போ இந்த 3 days லீவ்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் இருந்தேன். இப்போ நான் பண்ணுறது என்எம்மோட அசைன்மெண்ட் தான். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் பிகினர் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துலேயுமே பிகினர் முடிச்சிட போகிறேன். ஸோ நான் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சிஸ்டருக்கும் இன்றைக்கி ஹாஃப் டே ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ அவளும் அப்போ தான் வந்திருந்தா. சரி எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்ச் தான் சாப்பிட போகிறோம். ஸோ லஞ்ச் எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனக்கு அசைன்மெண்ட்ஸ்லேயே போயிடுச்சு. சரி ஈவினிங் போல் பேகும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் நிறைய குப்பையாக இருந்துச்சு. ஸ்கூல் ஆர் காலேஜ் பேக் அப்படின்னாலே குப்பையாக தான் இருக்கும். குப்பை இல்லைன்னா அது ஸ்கூல் பேக்கே கிடையாது அப்படின்லாம் சொல்லணும். பிகாஸ் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அதில் திருப்பி திருப்பி குப்பை எங்கேருந்து தான் வரும்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியதான்.
ஸோ அவ்வளோதான், இந்த vlog வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.